வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே. பிரான்சினுடைய புலப்பேச்சிலே தமிழர்கள் நாம் இப்பொழுது 3வது தலைமுறையை தொட்டுவிட்டோம். இந்த 3வது தலைமுறைக்கு நாங்கள் எதனை கையளிக்கின்றோம் என்று சொன்னால், எங்களுடைய தமிழைத்தான் அந்த பிள்ளைகளுக்கு கையளிக்கின்றோம். தமிழ்தான் நமக்கான அடையாளமாக இருக்கின்றது. அந்த அடையாளத்தை பிரான்சிலே இன்றைக்கு பல தமிழ் கல்வி நிறுவனங்கள் இங்கு பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு தமிழை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகள் இங்கே பிறந்து வளர்ந்து கல்விக்களங்களிலே பிரெஞ்சை படித்து கொண்டாலும் தங்களுடைய மூலவேராக இருக்கின்ற தமிழையும் அவர்கள் கற்க மறுப்பதில்லை. அந்த வகையில் அந்த பிள்ளைகளுக்கான அந்த தமிழ் கல்வியை ஊட்டுவதிலே பெற்றோர்களுடைய பங்கும் பிரதானமாக இருக்கின்றது. அந்த வகையில் தான் இப்பொழுது நான் சோதியா கலைக்கல்லூரியில் நின்று கொண்டிருக்கின்றேன். சோதியா கலைக்கல்லூரியுடைய 31வது ஆண்டு விழா எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை தலைநகர் பரிசிலே இடம்பெற இருக்கின்றது. அது பற்றியதான அந்த பெற்றோர்கள் ஒரு சிலரோடு நான் சில உரையாடலை நடத்திக் கொள்ளலாம் நினைக்கின்றேன். வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் இங்கே படிக்கணும்? இந்த சோதியா கலைக்கல்லூரியில் உங்களோட பிள்ளைகள் படிக்கிறது அதனுடைய அனுபவம் எப்படி இருக்கின்றது? எனக்கு 2 பிள்ளைகள் இங்கே படிக்கணும். உண்மையில் தமிழை நாங்கள் படிப்பிக்கிறேன்டா வீட்டில் இருந்தும் படிப்பிக்கலாம். ஆனால் எங்களுடைய சோதியா கலைக்கல்லூரியில் நிறைய கலை நிகழ்வுகள், இப்போ 5ஆம் தேதி கூட ஒரு ஆண்டு விழா, அதுக்கு நாங்கள் இப்போ பிள்ளைகள் இப்போ ஆடல் பாடல் அதுன்னு சொல்லி இப்போ நாள் முழுவதுமே இங்கே நின்று அதை பழகும்போது எங்களுடைய அந்த கலாச்சாரங்களை நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு இலகுவாக கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்குது. அதே நேரத்தில் இப்போ இந்த நவீன தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்து வாரதால் எங்களோட பிள்ளைகள் நாள் ஃபுல்லாக வீட்டில் தொலைக்காட்சிகளோடையும் தொலைபேசிகளோடையும் இருந்து உண்மையில் பிரான்ஸில் நிறைய குழந்தைகள் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளாகவும் கண் தெரியாத குழந்தைகளாகவும் பாடசாலைகளில் கண்ணாடி அணிந்து கொண்டிருக்கின்ற குழந்தைகளாகவும் பார்க்கும்போது எங்களுக்கு மிகவும் வருத்தமாக இருக்குது. அந்த வகையில் சிலர் தமிழ் சோலைகளுக்கு பிள்ளைகளை அனுப்பக்கூடாது என்று சொல்லி இருக்கிற பெற்றோர்கள் உண்மையில் அவர்கள் வீட்டுக்குள்ளே கைத்தொலைபேசிகளோடு தான் பிள்ளைகளை விட்டுட்டு வேலைக்கு போய் கொண்டிருக்கணும். அந்த வகையில் உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இங்கே எல்லாருமே ஒரு மன அழுத்தத்தோடு தான் இந்த நாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பெற்றோருக்கு கூட இதில் வந்திருந்து நாங்கள் எங்களோட தமிழ் முகங்களை பார்த்து எங்களோட ஊரில் நாங்கள் எப்படி வாழ்ந்தோமோ அப்படி வாழக்கூடிய ஒரு எவ்வளவு மன அழுத்தத்தோடு வந்தாலும் சிரித்து கொண்டு போகிற ஒரு சந்தர்ப்பத்தை இந்த சோதியா தந்திருக்குது. அதுக்கு உண்மையாக நன்றி சொல்லணும். அதே நேரத்தில் குழந்தைகள் குழந்தைகளின் மன அழுத்தமும் உண்மையில் தமிழை நாங்கள் அடுத்த சந்ததிக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம்ன்றதை விட எங்களோட கலாச்சாரங்களை, அதாவது ஒரு பொங்கல் விழாண்டு செய்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த பொங்கல் விழாவை நாங்கள் படிப்பிக்க இயலாது. அது மாதிரி ஒரு சரஸ்வதி பூசைண்டா அதை நாங்கள் படிப்பிக்க இயலாது. இங்கே அதை ஒரு நாங்கள் நேரடியாக அந்த பொங்கல் விழாவில் பிள்ளைகள் கலந்து கொள்ளேக்கல கும்பமண்டா என்ன, கோலமண்டா என்ன, பொங்கலண்டா என்னன்னு சொல்லி அவர்கள் இலகுவாக அதை கற்றுக்கொண்டு எங்களுடைய கலாச்சாரத்தை மதிக்கிற ஒரு குழந்தைகளாக வளர்க்கப்படுகின்றார்கள். அதே நேரத்தில் இங்கே உண்மையாக நிர்வாகிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லோருக்கும் இடையில் ஒரு ஒற்றுமை அப்படியான இதுகளை வளர்த்து கொண்டு இருக்கிறோம். அது பெரிய ஒரு சந்தோஷம். எல்லோரும் வர 5ஆம் தேதி பாருங்கோ. பிள்ளைகள் எப்படி எங்களோட கலாச்சாரங்களை மதித்து என்ன மாதிரி இந்த நாட்டில் புலம்பெயர் தேசத்தில் அவர்கள் வளர்கிறார்கள் என்று சொல்லி பாருங்க எல்லாரும். நன்றி. மொழி என்பது வெறுமனே ஒரு கற்றலாக பார்க்கக்கூடாது. மொழி என்பது ஒரு பண்பாட்டு மொழி. அந்த பண்பாட்டை நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பதனூடாகத்தான் அந்த பண்பாடு தான் ஒரு பிள்ளைகளுடைய உள்ளுக்குள் செல்லும். அதுதான் அவர்களுக்கு தமிழ் உணர்வாக வெளியில் வரும். இது ஒரு அடிப்படை நியதி. அந்த வகையில் ஒரு பெற்றோராக அவர் சொன்ன விடயங்கள் சரியானதாக இருக்கின்றது. சரி, வணக்கம் அக்கா. உங்களுடைய பிள்ளைகள் இந்த சோதியா கலைக்கருடைய அனுபவத்தை எங்களுக்கு சுருக்கமாக சொல்லுங்கள். எனக்கும் 2 பிள்ளைகள் படிக்கணும். அவைக்கும் சொன்னது போல தான் எங்களோட கலாச்சாரம் எப்படி நாங்கள் வாழ்ந்தோம், எங்களோட அந்த முறைகளை இங்கே அவைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதை அவையும் விரும்பி இப்போ எல்லாத்தையும் பயின்று கொண்டு வரணும். நிச்சயமாக. வணக்கம் அக்கா. உங்களுடைய அனுபவத்தையும் சொல்லுங்கள். சோதியா கலைக்கல்லூரியில் உங்களோட பிள்ளைகளுடைய அனுபவம், அந்த பிள்ளைகளூடாக நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவம் என்ன மாதிரி இருக்கிறது? உண்மைக்கும் வணக்கம்.
எந்த பிள்ளைகளுக்கு உண்மைக்கும் தமிழ் ஆக்களோட பழகுற இது குறைவு. இங்கே வந்த பிறகு தான் எந்த பிள்ளைகளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாம் கிடைச்சி அந்த நல்ல ஒழுக்கமாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இது அவைக்கு இப்போ நிகழ்ச்சியாக இருக்கலாம், ஆனால் இங்கே நிறைய போட்டிகள் நடைபெறது. அதனால் அவைக்கு அந்த ஸ்ரீலங்கா இதுகளில் எங்கள்கிட்ட கேட்பி நம்ம எப்படி அம்மா அங்கே படித்த நீங்கள் எப்படி வளர்ந்த நீங்கள்ண்டு நாங்கள் இங்கே அவைக்கு சொல்லி கொடுக்கல தெளிவாக புரிகிறது. இங்கே உண்மைக்கும் படிப்பை மட்டுமே இல்லை, நத்தா திருவிழா கொண்டாடுறது, தைப்பொங்கல், அப்படி பல விசேட நிகழ்ச்சிகள் இங்கே நடக்கிறது. அதனால் உண்மைக்கும் இங்கே வர்றதால பிள்ளைகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அம்மா இப்போ தமிழ் படிக்க வீட்டிலேண்டா உண்மைக்கும் கொப்பி தர்றதாண்டா கஷ்டம். இங்கே டீச்சர் மாதிரி எப்படியோ தெரியா அவைக்கு புரிகிற மொழியில் அவ படிப்பிச்சு கொடுக்கறதால அவைக்கு ரொம்ப பிடிக்குமா இருக்கிறது. உண்மையில் நன்றி. இந்த சோதியா கலைக்கல்லூரி உருவாகி இன்றைக்கு 37வது ஆண்டு விழா இடம்பெறப் போகிறது. இந்த 37 ஆண்டுகளில் பார்த்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இங்கே படித்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இதிலே பங்காற்றியிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். இன்றைக்கு இந்த 3 பேரண்ட்ஸும் பெற்றோர்களும் இந்த சோதியா கலைக்கல்லூரியுடைய அந்த முழு நிலையை அவர்கள் சொன்ன விடயம் சோதியா கலைக்கல்லூரிக்கு ஒரு பெருமை சேர்க்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த வகையில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சோதியா கலைக்கல்லூரியினுடைய 37வது ஆண்டு விழா தலைநகர் பரிசனுடைய மேக்ஸ்ரோமே வளமையான மண்டபத்தில் இடம்பெறுகிறது. அங்கே வாருங்கள். இயல் இசை நாடகம் என்று சொல்லி முக்களையும் சேர்கின்ற ஒரு பெருவிழாவாக அது அமைய இருக்கின்றது. வரும் ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம்.